வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 44,200 அப்படின்றது பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு முக்கியமான இடம் 44,600. 44,600 பக்கமாக ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லோரும் ட்ரேடர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருந்தது. 44,600க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பையிங்கில் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி கீழே வந்ததுன்னா 43,700 தொடர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். சரி, நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு 44,200க்கு கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. பல முறை நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக 42,200 தொட்டுட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 44,200க்கு கீழே வராமல் இந்த இடத்துல நின்றுடுச்சு. அதாவது நல்ல செல்லிங்கில் இருக்குதுன்னா கடைன்னு கீழே வந்திருக்கும். ஆனால் கீழே வராமல் இந்த இடத்துலையே ரொம்ப நேரமாக நின்றுட்டு கடைசி பார்த்திங்கன்னா இதை ஒரு சப்போர்ட்டாக மாற்றிடுச்சு. 44,200 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாற்றினதுக்கப்புறமா தொடர்ந்து கரெக்டாக ஓரளவு மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் ஒரு டேஞ்சர் சைன் கொடுக்குது. மார்க்கெட் செல்லிங்லேருந்து பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி அந்த சமயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த மூவிங் ஆவரேஜையும் தாண்டின காரணத்தினால ஒரே கேண்டில் ஸ்டிக் ஒரே குச்சியில் 44,600 பிரேக் பண்ணுது. மார்க்கெட் சில்வர் மார்க்கெட்டு ஒரு அபாரமான ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் 44,600 ஒரு சப்போர்ட்டாக வச்சு அடுத்த ஜோனான 45,000 மார்க்கெட் தொட்டு இருக்குது. 45,020 அப்படின்ற ஜோனு அடுத்த நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கரெக்டாக அந்த ஜோனை தொட்டுட்டு பல முறை அந்த ஜோனில் இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் 44,600 டெஸ்ட் பண்ணுறதுக்கும் பல முயற்சிகள் நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சில்வர் மார்க்கெட் கடந்த மாதமாக 44,200 45,600 இந்த 2 ஜோனில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத ஒவ்வொரு நாளும் வீடியோ அனாலிசிஸில் இந்த 44,200 ஒவ்வொரு எப்படி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்ற பல எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 44,600 சப்போர்ட் எடுத்துகிட்டு 44,910 நேற்று சில்வர் மார்க்கெட் க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ நேற்று மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக தான் நம்ம 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று நம்ம வீடியோ அனாலிசிஸ், இதெல்லாம் முக்கியமான ஜோன், ஏன் அது முக்கியமான ஜோன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறோம். ரெண்டாவது நம்ம குட்வில்லோடைய சார்ட்டிங் டூல். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்த்துருக்கலாம் எவ்வளவு அற்புதமான மார்க்கெட்டோட ரிவர்சல் நடக்கிறதாலும் சரி, நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறி ஏதாவது ஒன்று நடந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒன்று வீடியோ அனாலிசிஸ் நம்ம கை கொடுத்துருக்கோம், இல்லை குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் நமக்கு கை கொடுத்துருக்கோம். நம்மளே தப்பு செய்யணும்னு நினச்சா கூட நம்மளை ட்ரேடிங்கில் தப்பு செய்ய விடாத அளவுக்கு தான் இந்த 2 சர்வீஸும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் குட்வில்லில். சரி, இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 45,000க்கு பக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 44,600 இன்னும் ரொம்ப முக்கியமான இடம். அவ்வளவு சுலபமாகவோ ஈஸியாகவோ எடுத்துக்க முடியாது. கரெக்டாக மூவிங் ஆவரேஜும் 44,600 நோக்கி வந்து நிற்கிறனால இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கிது. சில்வர் மார்க்கெட்டில் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம், அதோடைய ட்ரெண்டு மிகப்பெரிய அப் ட்ரெண்ட். இப்போ பார்த்துட்ருக்குது கன்சாலிடேஷன் தான். அதாவது சைடாக ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு பெரிய அளவில். அதாவது ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்டில் சைடாக ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா நமக்கு பெருசாக அது மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் 45,600லேருந்து 44,200 வரைக்கும் ஒரு 1,500 பாயிண்டில் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அது சேர்த்து கொடுத்து கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் 45,600 அப்படின்னு சொல்கிறப்பவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இந்த கான்ட்ராக்ட், இந்த சில்வர் கான்ட்ராக்டோடைய ஒரே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 45,600.
நீங்கள் சார்ட்டிங் டூல் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பாருங்கள். இந்த கான்ட்ராக்ட்டுக்கு 45,600 பல முறை தொட்டுட்டு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதனால தான் இதுக்கு மேலே போகிறப்பெல்லாம் சில்வர் வந்து தோல்வியை சந்திக்குது. இன்றைக்கி மார்க்கெட் சில்வர் வந்து அப் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா இந்த 45,000 மேலே பிரேக் பண்ணி 45,600க்கு மேலே க்ளோசிங் வரணும். க்ளோசிங் வந்தால் தான் நம்ம ஓரளவு நிம்மதியாக சில்வருடைய மிகப்பெரிய அப் ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் நிறைய பையர்ஸ் செல்லர்ஸ் ஒரு இருமனதாக தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர நம்மள மாதிரி தான் 44,600 பேஸான ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு இல்லை ரெசிஸ்டன்ஸாக வச்சு மாறி மாறி ரெண்டு பக்கமும் ட்ரேட் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம எதிர்பார்ப்பு 44,600 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மேலே போகும்ன்ட்டு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.